Hi friends, welcome to Royal Town. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு தெரியுதா? தமிழ்நாடு காஞ்சிபுரத்துல காஞ்சி குடில்ல இருக்கோம். நம்ம காஞ்சிபுரத்துல ஒரு 100ல இருந்து 150 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்துக்கு தான் நம்ம போறோம். இந்த வீடும் சுமார் 100 வருஷத்துக்கு மேல் பழமையானது. கோவில் நகரமான காஞ்சிபுரத்துக்கு வர்றவங்க இந்த குடில கண்டிப்பா பார்க்கணும். தாத்தா கிட்ட விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க என்னோட குழந்தைங்க. Yo tata. Yo. தாத்தா போய் போடா. காஞ்சி குடில் ஒரு மியூசியம். இதற்கு நுழைவு கட்டணமாக நபர் ஒன்றுக்கு 10 ரூபாய் வாங்குறாங்க. இந்த மாதிரி திண்ணைகளை தமிழகத்துல பல இடத்துல நம்மளால பார்க்க முடியும். காலப்போக்கில் இந்த திண்ணைகள்லாம் மறைஞ்சிருந்தாலும் மறுபடியும் மக்கள்லாம் இந்த திண்ணைகளை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மரத்தாலான கதவுகளும் தூண்களும் 100 வருடங்கள் தாண்டியும் ஸ்ட்ராங்காவே இருக்கு. வீட்டுல நுழைஞ்ச உடனே ஒரு ஹால்ல இருக்க ஃபர்ஸ்ட் ரூமே ஆபீஸ் ரூம் தான். கல்லாப்பெட்டி இருக்கு பாருங்க, அது ஃபுல்லா பணம் வச்சிருப்பாங்க. இந்த ஆபீஸ் ரூம்ல பாயில தான் உட்காரணும். தரையில உட்காந்து எழுதுற மாதிரி ஒரு டேபிள் இருக்கு. அந்த காலத்து போன்லாம் வச்சிருக்காங்க. பழைய போட்டோஸ்லாம் இன்னும் நல்ல நிலையிலே இருக்கு. பழைய காலத்திலே நல்ல ஸ்பேஷியஸான ஆஃபீஸ் ரூம் தான் இருக்கு. இந்த காலத்துல நம்மள எத்தனை பேருக்கு ஆஃபீஸ் ரூம் இருக்கு என்ன மாதிரிலாம். ரப்பர் ஸ்டாம்பை மாட்டி தொங்க விட்டுருக்காங்க. மரப்பாச்சி பொம்மை நல்ல பெரிய சைஸ்லயே வச்சிருக்காங்க. ஹால்லயே உட்காந்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கு. வெளிச்சத்துக்காக கூரையிலே கண்ணாடி வச்சிருக்காங்க. அங்கங்க ஜாலியும் பொறுத்திருக்காங்க. நல்ல காற்றோட்டமான வெளிச்சமான ஒரு வீடு இது. இப்ப நம்ம ஹால்லே ஒரு பக்கமா இருக்க பேபி ரூம்ல இருக்கோம். குழந்தைக்கான தொட்டில், விளையாட்டு பொருள், குழந்தையோட துணி எல்லாமே இந்த ரூம்லயே இருக்கு. ஒவ்வொரு ரூம்லயும் நேச்சுரல் சன்லைட் வர மாதிரி செட் பண்ணிருக்காங்க. பேபி ரூம்க்கு ஆப்போசிட்லயே ஊஞ்சல கடந்து போனா உமன்ஸ் ட்ரெஸ்ஸிங் ரூம். எவ்வளோ பெரிய ஜடை, அவ்வளோ பெரிய கூந்தல் இருக்குமான்னு தெரியல. தலையில இருந்து கால் வரைக்கும் இருக்கு. அந்த காலத்துல யூஸ் பண்ண ஈர்க்குழி, கட்டை சீப்பு இன்னமும் நல்ல நிலைமையில இருக்கு. இன்னும் நம்மள எத்தனை பேரு ஈர்க்குழி வச்சு இன்னும் ஈட்டிக்கிறீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. தங்க நகையெல்லாம் லாக்கர்ல வச்சுட்டு பித்தளை நகையை மியூசியம்ல வச்சு காட்டுறீங்களா? இப்ப நம்ம ஓபன் பாத்ரூம்க்கு போயிட்டு இருக்கோம். ஆதி காலத்திய தமிழ் எழுத்துக்கள் இப்படிதான் இருக்கும். அதையும் நம்ம இங்க கண்டு ரசிக்கலாம். இங்கேயே தண்ணி சுட வச்சு குளிக்கலாம். அதற்கான ஃபெசிலிட்டியும் இங்க இருக்கு. மழை வந்தாலும் அப்படியே டைரக்டாவும் குளிச்சுக்கலாம். சோப் வைக்கிறதுக்கு பார்த்தீங்களா, கல்லிலே செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த ஓப்பன் பாத்ரூம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. சோப்ல இருக்க தண்ணியெல்லாம் அந்த சைட் போய் விழுந்துரும். அந்த சைடு ஒரு யூட்டிலிட்டி ஏரியா இருக்கு. குளிக்கிற தண்ணியை ஸ்டோர் பண்றதுக்கு தொட்டி வச்சிருக்காங்க.
பாத்ரூம் கடந்து போனதுக்கு அப்புறம் தான் பிரைவேட் ஸ்பேஸ் வருது. இங்க தான் பெட்ரூம் எல்லாமே இருக்கும். பெட்ரூம் எல்லாம் பூட்டி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல பெண்கள், குழந்தைகள் இவங்க எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இங்க விளையாடுற மாதிரியான ஒரு இடம். நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிணற்றில இருந்து தான் தண்ணி எடுத்து பயன்படுத்தி இருக்கணும். அந்த காலத்துல பயன்படுத்தின பொருட்கள் சிலவற்றை வச்சிருக்காங்க. ஆனா எது எதுக்குன்னு தெரியல. ஒருவேளை இந்த பாத்திரம் வெண்ணெய் எடுக்கிறதுக்காக இருக்கலாம். இது பல்லாங்குழி. பல்லாங்குழினா என்ன, அதை எப்படி விளையாடுறதுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மாடி லாக் பண்ணிருக்கு, அதனால போய் படம் எடுக்க முடியல. இது பூஜை ரூம். ஹால்லே ஒரு ஓரமா இருக்கு. காஞ்சிபுரத்துல இருக்க மிக பழமையான கோவில்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஆழ்கடல் வேடன் தான் விசிட் பண்ணணும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கோவில்களோட வரலாற்றை தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே கோவிலையும் வலம் வரலாம். பூஜை ரூமை கடந்து போனா ஒரு மிகப்பெரிய கிச்சன். கிச்சன் எப்படி இருக்கு பாருங்க. கிச்சனுக்குன்னு தனியாக யூட்டிலிட்டி ஏரியாவும் இருக்குது. டைரக்ட் சன்லைட்டும் இங்கே வந்து விழுது. ரொம்ப பெரிய குடில் போல் இருக்குது. இங்கே சில ரூம்ஸ் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. ஃபாரினர்ஸ், ஆஃபீஸ் ட்ரிப் வரவங்க, சின்ன ஃபங்க்ஷன், பார்ட்டி வைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ட்ரெடிஷ்னல் ஃபுட் சமைச்சு கொடுப்பாங்க. டீட்டெயில்ஸ் வேணும்னா கூகுளில் கான்டாக்ட் நம்பர் இருக்குது. அதுலேருந்து கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். காஞ்சிபுரம் ட்ரிப் போகணுன்னு நினைக்கிறவங்க அங்கே இருக்க முக்கியமான கோவில்கள் எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. அங்கேயே தான் இந்த காஞ்சி குடிலும் இருக்குது. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி அலைய தேவையில்லை. இதையும் விசிட் பண்ணிட்டு வரலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ரொம்ப கஷ்டம் இல்லை, ஜஸ்ட் ஒரு கிளிக் தான். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி, வணக்கம்.